நீங்க நினைப்பதெல்லாம் நடக்க இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5 குருஜி வாமனன் சேஷாத்ரியின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு சாப்டர் 1. மற்ற டீடைலுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. நமசிவாய. என்னோட டைரக்டாக கன்சல்டேஷனுக்கு வரக்கூடிய அன்பர்கள்லாம் ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி ரெகுலராக வரக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய லெட்டர் ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் நான் வந்து 6666ன்னு 4 6 போட்டிருப்பேன். அந்த 4 6க்கு அர்த்தம் என்னன்னு பொதுவாக யாரும் இது வரைக்கும் கேட்டது கிடையாது, யாரும் கேட்கவும் மாட்டார்கள். ஆனால் நம்மக்கிட்ட ரெகுலராக வரக்கூடிய ஒரு 15 வருஷமாக வரக்கூடிய ஒரு அன்பர் இருக்கார். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இது கேட்டாங்க, இந்த மாதிரி ரெகுலராக எப்போவுமே இந்த மாதிரி எழுதுறீங்களே அது என்ன குருஜி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக கேட்டார்கள். அதுக்கு என்ன இது அப்படின்னு. ஸோ அது கேட்டபோது தான் நான் வந்து என்னுடைய ஓன் மெத்தட், அது நான் சோஃபார் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றத அவருக்கு என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஆக்சுவலாக வந்தது பார்த்தோன்னா அவங்க ரொம்ப வருஷமாக வரவங்க. அந்த அப்பப்போ தேவைகளுக்கு என்னென்ன தேவைகளுக்கு அவங்க வருவாங்க, இல்லைனா அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது கூட்டிகிட்டு வருவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த மாதிரியாக போயிட்டுருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா ஒரு 10 lakhs கடன் கேட்டால் இமீடியட்டாகவே எனக்கு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரியாக விஷயமாக சொல்லிட்டு இருந்தாங்க. சொன்னோன்னா அவங்களுக்கு யூஸ்வலாக என்னென்ன விஷயங்கள் இப்போ உடனடியாக அவர்களுக்கு அது பலன் தரக்கூடிய என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அது மாதிரி ரொம்ப கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த விஷயம்லாம் கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியாக முடியும்போது இந்த கேட்டாங்க, அந்த எழுதும்போது வந்து இந்த மாதிரி இந்த 6666ன்னு போட்டிருக்கீங்களா, இது என்னது ரெகுலராக போடுறீங்களே அப்படின்னு. ஸோ அப்போ அந்த என்னுடைய மெத்தட் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். சொன்னோன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, 6 நாள் செஞ்சால் போதுமா, ஸோ அப்போ இதையும் நான் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மற்ற விஷயத்தையும் சேர்த்து செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ இது செய்து விட்டு அவர்கள் போயிட்டு கிட்டே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 15 days இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து தகவல் வருகிறது, 5 lakhs அடைச்சிட்டேன், 5 lakhs எனக்கு இமீடியட்டாக கொடுக்க வேண்டியிருந்தது, அந்த 5 lakhs கொடுத்துட்டேன், 10 lakhs கொடுக்க முடியல, 5 lakhs கொடுத்துட்டேன், பட் நான் 10 lakhs தான் ஏம் பண்ணேன், ஆனால் 5 lakhs கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அந்த அவங்ககிட்ட நான் முதல்ல அவங்க வந்திருந்த போதே கேட்டேன், இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஆழ்மனமானது அல்லது உங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு கெப்பாசிட்டி உங்களால் 10 lakhs இது மூலமாக ஏர்ன் பண்ண முடியுமா, அதை நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்படியும் வந்துடும் நினைக்கிறேன், எனக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு 5 lakhs எப்படியும் எனக்கு வர வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, அதே போல் வந்து வர வேண்டிய விஷயம் இல்லைனாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு 5 lakhs வரைக்கும் எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி மணி ரொட்டேஷன்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அவங்களுமே அவங்க வந்து அவங்க அரௌண்ட் ஒரு 50-55,000 என்னமோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு நீங்கள் பண்ணி பாருங்கள், 10 lakhs பண்ணி பாருங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து 369 மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலா டெஸ்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி 555 மெத்தட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இஷ்டத்துக்கு இந்த 369ங்கிறது அவர் நிக்கோலா டெஸ்லா அவர்லாம் அந்த மாதிரி பண்ணுங்கன்னெலாம் யார்ட்டையும் சொல்லலை. அவர் அதோடைய ஒரு மகத்துவத்தை பற்றி சொன்னார், அது அவர் வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னார். அது அப்படியே யூடியூப்பில் மாற்றி விட்டுட்டாங்க, வேறு நிறைய விஷயங்களுக்கு அது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில நேரங்களிலே அது வந்து வெற்றியும் கொடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 555 மெத்தட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே கூட உங்களுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி பரிச்சார்த்த முயற்சியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ நான் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த 6666 மெத்தட், அதாவது 6666 மெத்தட் வந்து யூஸ் பண்ண நிறைய பலன் கிடைக்க ஆரம்பித்தது. பல்வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணேன். நான் ஆக்சுவலாக அதை ஆரம்பித்தது வேற ஒரு காரணத்திற்காக, வேற ஒரு அந்த ஒரு நம்பருக்கு உண்டான ஒரு பவருக்காக. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து ஒரு சிம்பிள் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பார்த்தேன், இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் இப்போ இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இது நீங்கள் இப்போ எவ்வளோ நாள் செய்யணும்னா 6 நாள் செய்யணும், சரியா? 6 நாள் தினசரி காலையில் 6 மணிக்கோ அல்லது மாலை 6 மணிக்கோ, 2வது 6 வந்துருத்தா. அதுக்கப்புறம் நீங்கள் எழுத வேண்டியது 66 முறை ஒரு விஷயத்தை எழுத வேண்டும். அதை எப்படி எழுத வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பச்சை கலர் பேனால் எழுதுறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ப்ளூ கலர் பேனால் எழுதுறதுமே நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு விளையாட்டாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது பார்த்தோன்னா ப்ளூ கலர் பேனா தான் யூஸ் பண்ணேன். அது நல்ல சக்ஸஸாகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக நான் வந்து பச்சை கலர் பேனா யூஸ் பண்ணுறது வழக்கம். ப்ளூ கலர் பேனா நான் யூஸ் பண்ணாலுமே அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 66 முறை எழுத வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், என்ன எழுத வேண்டும் அப்படின்றத பார்த்துடலாம். இது எதுக்காக அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இது வந்து பியூர்லி இப்போதைக்கு நீங்கள் பார்க்க போகிறது பணத்துக்காக தான். நீங்களே வந்து வெவ்வேறு மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனில் நீங்களே உருவாக்கிப்பீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது மாதிரி நீங்கள் உருவாக்கி பல்வேறு விதமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க.
பட் மணி ரிலேட்டட் விஷயத்துக்கு இந்த நம்பருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய காரணத்தினால இது மணிக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இது மாதிரி அவங்களே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிட்டு அது வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு ஒரு ரொம்ப குறுகிய காலத்தில் நமக்கு சில தேவைகள் இருக்கிறது. அது ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு தெரியாமல் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, எனக்கு வேறு விஷயங்கள் எனக்கு பண்ணுறதுக்கு எனக்கு ஆசை தான் அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர்களுக்காகத்தான் வந்து பார்த்தோன்னா இப்போ மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குருன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் அதாவது ஒர்க் ஷாப்னு சொல்லலாம், 2.5 hours இருக்கிற மாதிரி மயிலாப்பூர் பாரதி வித்யா பவனில் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது ஜூலை 5th அன்னைக்கு. ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராமில் நாம் என்னென்ன மேண்டேட்ரி பேசிக் ரூல்ஸு, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிளாக் ஆகுது இது வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஒருத்தங்களால் ஒன்று செய்ய முடியலைன்னு, அது என்னெல்லாம் பிளாக் ஆகுது. இப்போ நானே ஏகப்பட்ட மெத்தட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து நீங்கள் வந்து பல்வேறு விதமான மெத்தட்ஸ் நீங்கள் உருவாக்கி என்ன தேவையோ அன்னன்னைக்கு வேண்டியது நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். அது மாதிரி நிறைவேற்ற முடியாமல் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணம் என்ன, அந்த விஷயத்தை எப்படி நம்ம அந்த பிளாக்கேஜஸை எப்படி உடைக்கலாம், என்னென்ன விஷயம் பிளாக்கேஜஸ் நமக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் என்ன, இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக ஒரு ப்ரீத்திங் டெக்னிக்கோட இதை சேர்த்து செய்யும்பொழுது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். வேறு 1-2 டெக்னிக்ஸ் நம்ம வீட்டிலேயே நம்ம செஞ்சுட்டு இன்ஸ்டண்ட்டாக எப்படி வந்து மணி ரிலேட்டட் விஷயங்களுக்கு எவ்வளோ லட்சம் வேண்டுமோ அதையெல்லாம் நாம் வந்து அடைந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு மெத்தட் இருக்கும். சாப்டர் 1ன்னு போட்டிருக்கேன். இதுலேயே வந்து பார்த்தோன்னா பல்வேறு வித அட்வான்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமும் நம்ம வந்து ஃபியூச்சரில் கொண்டு போகிறதுக்கு ஆசை. பலருமே வந்து பார்த்தோன்னா ஒரு அப்செல்லிங் மெத்தட் மாதிரி முதல்ல கொஞ்சம் சொல்லிவிட்டு நீங்கள் முக்கியமாக வேணும்னா வேறு ஒரு விஷயத்துக்கு வாங்க, அதுக்கு வந்து 12,000 15,000 சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாம் அந்த மாதிரி இல்லாமல் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும், நான் ஃப்ரீயாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலுமே அது நான் ஃபுல் விஷயம் தான் கொடுப்பேன். சத்சங் வித் ஸ்ரீ குருலேயே உங்களுக்கு மெயின் விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 4 hours நான் வந்து என்னுடைய டாக் இருந்தது. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெய்டு கோர்ஸு, இது வந்து டைரக்டாக தான் வரணும், ஆன்லைன் கோர்ஸ் கிடையாது. வேறு எந்த ஊரிலும் இப்பொழுதைக்கு செய்வதற்கு திட்டம் கிடையாது. ஸோ அதனால் அதை பற்றின கேள்விக்கே இடம் இல்லை. டெய்லி அது மாதிரியான கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆன்லைன் கோர்ஸ் கிடையாது. ஸோ இப்போ தேவையானவர்கள் நம்ம வரக்கூடிய அந்த ஒரு எண்ணில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து 960 rupees. அந்த டீட்டெயில்ஸ் அவங்க அனுப்பி விடுவாங்க. இஷ்டம் இருக்கிறவங்க நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வரலாம். ரொம்ப சீக்கிரமே வந்து அதோடைய டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து கார்ப்பரேட் செல்லிங்கில் இருக்கும் இப்போ. அதனால் வந்து அது தீந்துரும்னு வச்சுக்கோங்களேன். இஷ்டம் இருந்ததுன்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் நான் இப்போ சொல்லக்கூடிய மெத்தடை மணி ரிலேட்டட் விஷயத்துக்கு வேறு விஷயத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 5 லட்ச ரூபான்றது தான் நான் இதை சொல்ல போகிறேன். இது 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பண்ணலாம், 50 லட்ச ரூபாய்க்கும் பண்ணலாம். உங்கள் கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. இதில் எழுதுறதுல வந்து எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. அதே மாதிரி ஆண் பெண்களுக்கு இது எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. இந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக இந்த நம்ம வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேயில் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாம் வந்து வியாழக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணலாம். வியாழக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. வெகு சீக்கிரமாக அந்த பலனை அடையலாம். உங்களுக்கு லக்னம் பார்க்க தெரியும்னா ஏதாவது ஒரு சரலக்னத்தில் பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து கடக லக்னத்திலே ஆரம்பிங்களேன். உங்களுக்கு நீங்கள் வியாழக்கிழமையாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. லக்னம் பார்க்க தெரியும்னா பஞ்சாங்கத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடக லக்னம் என்ன எப்போ வருதுன்னு பாருங்கள். கடக லக்னத்தில் உட்காந்து ஆரம்பிங்க. கடகத்தில் உட்காந்துருக்காரு, பூசத்தில் வந்தாச்சு குரு. ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும். அந்த டைமில் பண்ணிங்கன்னா அந்த 6 நாள் நினைக்கிறது அந்த 6 நாளுக்குள்ளேயே நமக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. நான் அவங்களுக்கு ஒரு 10-15 நாள் ஆச்சுன்னு சொன்னேன். உங்களுக்கு 6 நாள்லேயே கூட முடிஞ்சிடலாம். இந்த 6 days நீங்கள் உங்களுக்கு நடுவிலேயே முடிஞ்சதுனாலும் கண்டிப்பான முறையிலே இந்த 6 days நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி தான் ஆக வேண்டும். இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 6 நிமிஷம் நீங்கள் வேற ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த 6 நாளுக்கு முன்னாலேயே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேனே, அது மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியை தரக்கூடியது அந்த ஒரு 6 minutes. அதுவும் என்னன்னு பார்த்துடலாம். உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு நான் அவங்ககிட்ட கேட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. அவங்க கெப்பாசிட்டி என்னென்னா என்னால் எவ்வளவு பணத்தை சேர்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக உங்களுக்கு ஓவரால் உங்களுடைய ஒர்த் அப்படின்னு நினச்சிப்பீங்களே. நம்ம ஆசை கிடையாது, ஒர்த்து நான் வந்து சொல்கிறது நிலைக்கு நிலை மாறுபடும். இன்றைக்கி உங்களுக்கு ஒர்த்து வந்து ஒரு மாதிரி இருக்கலாம். இன்றைக்கி இப்போ வந்து மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh salary வாங்கிட்டு இருக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் வந்து ஒரு 1 lakh or 2 lakhs நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை 20 lakhs கூட பண்ணலாம். அடுத்த மாதமே உங்களுடைய விஷயம் வந்து பார்த்தோன்னா வேறொரு இடத்துல வேலைக்கு போயிட்டு ஒரு 1.5 லட்சம் நீங்கள் சம்பளம் வாங்கலாம், அல்லது 1,30,000 வாங்கலாம். அதே போல் வந்து பார்த்தோன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கணக்கே கிடையாது. அவங்க வந்து ஒரு 20 லட்சம் அவங்க மாதம் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்க அடுத்த மாதம் வந்து 15 லட்சமாகவும் ஆகலாம், அவங்க வந்து 50 லட்சமாகவும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அப்போ அவங்க அந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களால் உங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டி ஓவராலாக இன்றைக்கி இருக்கிற நிலைமை, இந்த எழுதும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நிலைமைன்னு உங்களுக்கு ஒன்று வச்சுருப்பீங்களே. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், எனக்கு எந்த ஏர்னிங் கெப்பாசிட்டியும் இல்லை, நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா இதை நீங்கள் இன்டென்ட் பண்ணும்பொழுது உங்கள் கணவர் அப்படின்ற விஷயத்தை அவங்க தான் ஏர்னிங் பர்சனோ, அல்லது உங்கள் பிள்ளை ஏர்னிங் பர்சனோ, இல்லை உங்கள் பொண்ணு ஏர்னிங் பர்சனோ அவங்கள நினச்சிட்டு இதை எழுதுங்க. அவங்க பேர்லாம் இதில் எதுவும் நீங்கள் எழுத போகிறதில்ல.
உங்களுக்கு தேவை வந்து முழுக்க முழுக்க இது ஆல்ரெடி நம்ம கையில் வந்து நம்ம பேக்கெட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பிலே எழுத போகக்கூடிய விஷயம்தான். 6 நாட்கள், காலை 6 மணி அல்லது மாலை 6 மணி, இது ஒரே நேரமாக இருக்கணும். இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு எழுதுனேன், நாளை சாயங்காலம் 6 மணிக்கு எழுதுனேன்னு இருக்கக்கூடாது. 6 மணி அடித்துனா அந்த 6 மணிக்கு பண்ணிடணும். எந்த நாட்டில் இருந்தாலும் உங்கள் நாட்டில் அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்யணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 66 முறை எழுத வேண்டும். அதாவது இப்போ இந்த 5 lakhs அப்படின்னு நான் சொல்கிறேன், இது மினிமமாக போட்டுக்கிறேன். அகைன் இந்த 5 lakhsங்கிறது ப்ரூவன் விஷயம். 5 லட்சம் வந்துடுச்சு அப்படின்றதுனால நான் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ எனக்கு இன்று 5 லட்சம் கிடைத்தது அப்படின்னு எழுதுறீங்க. இதுதான் வந்து மெயின் பாயிண்ட். சரியா? எனக்கு இன்னைக்கு 5 லட்சம் கிடைச்சிருச்சு, என் கையில் 5 லட்சம் இருக்கிறது, என்னோட இடது கையில் 5 லட்சம் வச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த கேஷாக வச்சுக்கிட்டு இருக்கிறத தான் நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. உங்களோட இடது கையில் 5 லட்சம் வச்சுட்டு நீங்கள் வலது கையில் எழுதுறீங்க. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பழக்கமாக இருந்ததுன்னா நீங்கள் வலது கையில் 5 லட்சம் வச்சுட்டு இடது கையால் எழுதுறீங்க. இதுதான் உங்களுடைய விஷயம். சரியா? ஸோ இதை எழுதுறீங்க இல்லையா? இப்போ நான் வந்து 5 லட்சம்னு எழுதுறீங்க இல்லையா? இதுக்கு முன்னால் ஒரு 2 மொத்தமே அதிகபட்சம் 2-3 வரியிலேருந்து 4 வரிக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே இருக்க வேண்டாம். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப நிறைய இருக்க வேண்டாம். ஏன்னா 66 முறை எழுத முடியாது. 2 வரியாக இருந்தால் ரொம்ப ஈஸி. இதில் மெயின் வரி வந்து பார்த்தோன்னா எனக்கு இன்று 5 லட்சம் கிடைத்தது அப்படின்றது மினிமம் அமௌண்ட். இல்லை என்னுடைய அமௌண்ட்டே வந்து எனக்கு வந்து 1 லட்சம் என்னால் வந்து இமீடியட்டாக எனக்கு போதும், எனக்கு இந்த 1 லட்சம் தான் எனக்கு நான் வந்து ஃபஸ்ட் ட்ரை பண்ண விரும்புகிறேன், அதுக்கப்புறம் வர நான் வந்து எழுதிட்டே இருக்கேன், எனக்கு வந்து நான் இது ஒரு காமதேர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது உங்களுடைய இஷ்டம். இந்த கடன் விஷயங்கள்லாம் எதுவுமே எழுதாதீங்க. ஸோ இப்போ அந்த 5 லட்சம் கிடைச்சது இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா என்ன எழுதணும்னா 500 ரூபா கட்டு, 500 போட்டுக்கோங்களேன். 500 × 100 இல்லையா? 500 × 100 அப்படின்னா என்ன ஆகுது? உங்களுக்கு 50,000 ஆகுது. × 10 அப்போ 10 கட்டு. எனக்கு வந்து இந்த மாதிரி டீட்டெயில்டாக எழுதுங்க. எனக்கு இன்று 5 லட்சம் இஸ் ஈக்குவல் டு 500 × 10 500 × 100 × 10. 5 லட்சம் கிடைத்தது, பணமாக கிடைத்தது, என் இடது கையில் வைத்து கொண்டிருக்கிறேன். அதாவது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அதை தான் நீங்கள் எழுதுறீங்க. சரியா? என் இடது கையில் வைத்துக்கொண்டு இதை எழுதுகிறேன். இப்படி எழுதுங்க. உங்களுடைய இஷ்டத்துக்கு விட்டுறேன்னு நான் சொல்லிட்டேன். மெயின் ஒரு வேர்டு தான் நம்ம வந்து முக்கியமான வேர்டு. அதை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான விஷயம். எனக்கு வந்து இன்னும் இந்த மாதிரி இருக்குது, இவங்க கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கதையாக எழுதலாம். 66 தடவை அந்த மாதிரி எழுதிட்டு இருக்க முடியாது. அதனால் மெயின் விஷயங்களாக நம்ம வந்து எழுதக்கூடியது, இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் என்ன ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல போகிறோம். நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து கதையாக சொல்லிக்கிட்டு இருந்ததுன்னா அது வந்து நடக்க போகிறதில்ல. அதனால ரொம்ப ப்ரிசைஸாக 3 வரி 4 வரி அப்படின்றது. நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து எனக்கு வந்து இந்த 500 ரூபா கட்டு அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து நான் போய் பேங்க்கில் எனக்கு கிரெடிட் ஆச்சு, பேங்க்லேருந்து போய் எடுத்துக்கொண்டு என் கையில் வைத்துக்கொண்டு இந்த 500 ரூபா கட்டு அதை அப்படியே என் கையில் பிடித்துக்கொண்டு எழுதுகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லையா? என்னோட கையில் வந்து மொபைல் வச்சுருக்கேன், ஜிபே என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் 5 லட்சம் வந்திருக்கு, அப்படி அதை பார்த்துட்டே நான் இதை எழுதுகிறேன் அப்படின்ற மாதிரி கூட. புரியுதா உங்களுக்கு? அதாவது ஆஸ் இஃப் இட் இஸ் ட்ரூ. இப்போ நடந்துடுச்சு ஆல்ரெடி, இந்த விஷயம் நடந்து முடிந்து விட்டது, அதை நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இதை எழுதுகிறீர்கள். நீங்கள் வந்து இதுமாதிரி நடக்குமா, இந்த மாதிரியான ஒரு விஷயமா எனக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறதில்ல. நீங்கள் ஆல்ரெடி வந்தாச்சு, உங்கள் கையில் 5 லட்சம் இருக்குது, எழுதி முடிச்சுட்டு நீங்கள் போய் அதை செலவு பண்ண போகிறீங்க, அல்லது யாருக்காவது கொடுக்கணுன்னா கொடுக்க போகிறீங்க, இல்லை உங்கள் பேங்க்கில் போட்டு வைக்க போகிறீங்க. அதுதான். அப்படி நீங்கள் வந்து உங்களுடைய மனதை, ஆழ்மனதை அந்த ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய பிரெயின் அப்படின்றது வந்து நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே நம்பும். அது வந்து உண்மையாக பொய்யான்றது பதம் பிரித்து பார்ப்பதற்கு தெரியாது. நீங்கள் நாளைக்கு வந்து இல்லை இதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னால் அதையும் அதை எடுத்துக்கும். புரிஞ்சுதா? ஸோ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஆழ்மனம் அப்படின்ற ஒரு விஷயம், பிரபஞ்சம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துடன் தொடர்பு இப்படியெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது என்னென்னா, இது நம்ம ரிப்பிட்டிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரிப்பிட்டிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப. அதனால தான் 66 தடவை அப்படின்றது ஒரு நல்ல பலன் தந்தது. ஸோ அப்போ அந்த 66 டைம்ஸ் இதை எழுதுகிறோம், டெய்லி எழுதுகிறோம். 6 நாள் தான் எழுத போகிறோம். 6 நாள் அந்த 66 டைம்ஸ் எழுதிடுறோம். இந்த இன்னும் கொஞ்சம் ஒரு நம்ம அப்படியே அதை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே எழுதுகிறோம் அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பலன் தரும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி நான் வந்து கையில் பணத்தை வச்சுட்டு இப்போ எழுதுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமா எழுதுறீங்க இல்லையா? எழுதிட்டு நோட் எடுத்து நீங்கள் வச்சிடலாம், தனியாக எடுத்து வச்சிடுறீங்க. நெக்ஸ்ட் டே எழுத போகிறீங்க, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஃபியூச்சரில் அந்த ஒரு 5 lakhs வாட் எவர் நீங்கள் என்ன அமௌண்ட் நீங்கள் வந்து 5 lakhs எழுதுறீங்களா, இல்லை நீங்கள் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய அளவுக்குள்ள நீங்கள் வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி அந்த பிஸ்னஸில் ஏதாவது இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம்.
உங்களால் வந்து 50 லட்சம் அப்படின்றாங்கன்னா தாராளமாக நீங்கள் 50 லட்சம் எழுதலாம். 6 நாளில் வராதுன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுடைய கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி. இல்லை என்னோட கெப்பாசிட்டி 50,000 தான், சரி ஓகே 50,000 எழுதுங்க 6 நாளைக்குன்னு. 6 நாள் முடிஞ்சோடனே இன்னொரு 50,000 அந்த பணம் 50,000 வந்ததுக்கப்புறம் வேறு எழுதிட்டு போயிருது, அவ்வளோதானே. 6 டேஸில் 50,000 rupees அப்படின்றது வரப்போகிறது. இது வந்து யாரோ ஊரையை பிடிச்சிட்டு கொண்டு வந்து கொட்ட போகிறது கிடையாது. நம்ம வேலையை நம்ம செய்ய தான் போகிறோம். இதுக்குன்னு ஒரு 1/2 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட், அவ்வளோதான். ஸோ இதை எழுதினா போதுமா, நம்ம வேலைக்கே போக வேண்டாமாங்கிறதெல்லாம் முட்டாள்தனமான கேள்வி. அந்த முட்டாள்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள் கடைசி வரைக்கும். அப்படியே உட்காந்துட்டு இருப்பானுங்க, எந்த வேலைக்கும் போக மாட்டானுங்க, ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. வேலைக்கு போகிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு அடுத்தவனை குத்தம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்க. அவங்களால பிரயோஜனமே படாது. ஸோ நாம் வந்து இந்த ஒரு விஷயத்தை எழுதிவிட்டு நாம் அதையே நினைத்து கொண்டிருக்காமல் நம்மளுடைய வேலையை நம்ம பண்ண போகிறோம். இந்த ஒரு விஷயத்தை எழுதி முடித்து விட்டு பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும் என்ற நம்பிக்கையுடன் நாம் வந்து யூனிவர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கையும் இந்த இறைவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையோடு நாம் வந்து நம்மளுடைய வேலைகளை தொடரப் போகிறோம். தானாக என்ன நடக்கணுமோ அது நடக்கும். இத்தனை நாளாக அப்படி தானே நடந்துட்டு இருந்தது. இதனால ஒன்றும் கெட்டு போயிடலையா? அந்த 1/2 மணி நேரத்தில் உட்காந்து நம்ம மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். அந்த நேரத்தில் நம்ம வந்து இதை பண்ணுறோம். இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல வெடிநாயம் பேசுறதுக்கு அதுக்கு உட்காந்து இந்த வேலையை செய்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள். ஒரு 1/2 hour நமக்காக ஒரு மீ டைம் எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இதில் வந்து நீங்கள் இதை முடிச்சதுக்கப்புறம் ஒன்று செய்யணும். அது வந்து போனஸாக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால நீங்கள் என்ன எழுதிருப்பீங்க? இப்போ வந்து இது இந்த மாதிரி எழுதிருக்கீங்க. இப்போ 500 கட்டு 10 கட்டு வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இல்லையா? 500 × 100 10 கட்டு, 500 கட்டு 10 கட்டு இப்படி நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி தான் எழுதுறதா நீங்கள் எழுதிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அஸ்யூம் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஜிபேயில் வந்து பார்க்குற மாதிரியோ, இல்லை நீங்கள் மொபைலில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை பார்க்குற மாதிரியோ, வாட் எவர் இட் இஸ். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 மினிட்ஸ் நான் எப்படி கரெக்டாக பண்ணணும், அந்த 6 மினிட்ஸ் மேலே ஏதாவது போயிட்டா தப்பா அப்படிலாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாம். 6 மினிட்ஸுக்கு உங்களால் வந்து மொபைலில் அலாரம் வச்சுக்கோங்க. 6 மினிட்ஸுக்கு கரெக்டாக அலாரம் வச்சுட்டு உட்காருங்க. இது முடிச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. 6 மினிட்ஸ்க்கு அலாரம் வைங்க. அலாரம் வச்சோன்னா அடிக்கட்டும். அது வரைக்கும் அடிக்காமல் இருக்கிற மாதிரி டிஎன்டியில் போட்டு வச்சுருங்க. தனியாக எடுத்து வச்சிடணும். நடுவில் உங்களுக்கு அடித்து பிரேக் ஆச்சுன்னா கஷ்டம். திரும்ப நீங்கள் இன்னொரு தடவை பண்ணுறது அப்படின்றது நடக்காது. இது முடிஞ்ச உடனே அந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் தான் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நான் இப்போ நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க, நான் சொன்னதுன்னு வேண்டாம். நீங்கள் ஏதோ ஒன்று எழுதிருக்கீங்க இல்லையா? நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க? இப்போ வந்து கையில் வச்சுட்டு இந்த மாதிரி பணத்தை கையில் வச்சுட்டு எழுதுறது அப்படின்ற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிறேன். நீங்கள் அது மாதிரி தான் எழுதுறீங்க அப்படின்னு நினச்சிக்கிறேன் நான், உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக. ஸோ அதை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாதாரணமாக கைகள் பாம் 2 இப்படி ஓப்பன் பண்ணி வச்சிடுறீங்க. அதே மாதிரி வந்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கால்கள் 2 பின்னக்கூடாது. கைகளை தனித்தனியாக தான் வச்சுக்க போகிறோம். கால்கள் பின்னாமல் கால்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கலாம். இது வந்து நீங்கள் தரையில் சாதாரணமாகவே வைக்கலாம். உங்களுக்கு அது செருப்பு போட்டுட்டு இருக்கணும் அல்லது மேட் போட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்படி கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அந்த பிரபஞ்சத்திடம் வந்து நீங்கள் ஆசிஃப் வந்து அப்படியே இமேஜினேட் பண்ணுறீங்க. அந்த இமேஜினேஷன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு நல்ல விஷயங்களாவது அல்லது கெட்ட விஷயங்களாவது நினைச்சாலே தூக்கி வாரி போடுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் தெரியுமா? நினைச்சாலே தூக்கி வாரி போடுது. இல்லை அதை நினைக்கும் போதே எனக்கு பயங்கர ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருளை பார்த்தாலே எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த பிரியாணி ஸ்மெல் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி நாக்கில் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணர்வு வருகிறது. அல்லது அந்த ஏதாவது ஒரு அந்த ஸ்வீட்டை நினச்சாலே எனக்கு அந்த மாதிரி இருக்குது. இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல. அதுபோல் உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நம்ம வந்து ரொம்ப தீர்க்கமாக அதை நாம் உணர்கிறோமோ அந்த உணரக்கூடிய விஷயம் வந்து நம்ம பாடியில் ரியாக்ட் ஆகும். இது நீங்கள் பல முறை பல்வேறு விஷயங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அனுபவித்திருப்பீர்கள். சிலருக்கு வேர்த்தெல்லாம் விடும், நினச்ச உடனே எனக்கு வேர்த்து விட்டுருச்சுன்னுலாம் சொல்லுவாங்க. சில பேர் கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போன்னு வைங்க. அது மாதிரி கைகள் 2ஐயும் நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். என்ன எழுதினீங்களோ அந்த எழுதினது கையில் வந்து நீங்கள் வந்து அப்படியே அந்த பணம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை உணர்வது போல் கையில் வச்சாச்சு. ஆசிஃப் 6 மினிட்ஸ் முடிஞ்சோடனே எழுந்திரிங்க, அந்த பணத்தை போய் செலவு பண்ண போகிறீங்க. அப்போ ஒரு உணர்வு எப்படி இருக்கும்? அது மாதிரியான ஒரு உணர்வு. அது செலவு பண்ணுறோம் அல்லது வந்து அந்த பணத்தை வந்து நம்ம என்ன ஒரு விஷயத்துக்கோ அதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு தன்மையிலே உங்களுடைய கற்பனையை விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? காட்சிப்படுத்தக்கூடிய தன்மையை. காட்சிப்படுத்துதல் வரலை என்றால் கற்பனையாக சிந்தியுங்கள். கற்பனையாக சிந்திக்கிறதுனா இமேஜின் பண்ண அப்படின்னு சொல்லுவோமே. இமேஜின் பண்ணுங்கள், இல்லைனா ஃபேண்டசைஸ் பண்ணுங்கள். அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் நினைத்துக்கொண்டு 6 நிமிஷம் கரெக்டாக வச்சுட்டு எழுந்து நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிள். அதை பற்றி சிந்திச்சுட்டு இருக்காதீங்க. 2வது நாள்லாம் பண்ணும்போது நைட் உங்களுக்கே அதோடைய விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் தெரிய வரும். கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன விஷயமோ அந்த விஷயம் தெரியும். அதுக்காக நான் வந்து எனக்கு எதுவுமே விஷயம் தெரியல நைட்டு நான் கரெக்டாக பண்ணலையா அப்படின்ற மாதிரியாக சிந்திக்க வேண்டாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அதை சொல்கிறேன். உங்களுக்குமே வந்து பணம் வந்துடலாம், அது மாதிரி எதுவுமே இண்டிகேஷன்ஸ் தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் இண்டிகேஷன்ஸ் தெரியும். பார்க்குறது வந்து ஒரு 10,000 பேர் பார்க்குறாங்கன்னா 10,000 பேருக்கு அந்த இண்டிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இல்லாதவர்களும் பலரும் இருப்பார்கள்.
நாம் எழுத வேண்டியது இந்த சிம்பிளான ஒரு விஷயம் தான். அவங்களோட லைஃபுக்கு தேவையான மாதிரி, அவங்களோட விஷயத்துக்கு தேவையான மாதிரி மணி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இது ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பான முறையிலே இன்னும் வரக்கூடிய ஒரு 10-15 நாள் கழிச்சு என்ன ஆச்சு, எப்படி இருந்தது, என்ன ஏதுன்றதை பற்றி கமெண்ட்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமசிவாய. நீங்க நினைப்பதெல்லாம் நடக்க இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5 குருஜி வாமனன் சேஷாத்ரியின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு சாப்டர் 1. மற்ற டீட்டெயிலுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க.